ஹாய் பேரண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேரண்டிங்கோடைய மெத்தடாலஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடாலஜியோட இந்த ஐடியா எனக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு ஆரம்ப கூறு யார் அப்படின்னா மெலானின் கிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சைக்கோ அனலிஸ்ட், ஒரு ஃபேமஸான ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட்டு. மிட் 19th செஞ்சுரியில் பார்த்தோன்னா எவால்வ் ஆனாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு 6 மாத குழந்தைய அசஸ் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப இன்ஃபார்மலாக அந்த குழந்தை பால் குடிக்கும். இந்த பால் குடிக்கிற குழந்தை பார்த்துட்டு, இல்லை இந்த குழந்தை நாளைக்கு பெருசாகி வளர்ந்து ரொம்ப பெரிய ஒரு கிரீடியாக இருப்பான், அதாவது வந்து இன்னும் நிறைய வேணும், பேராசக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேம் வந்து அந்த 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 குழந்தைய வச்சு ஒரு ரிசர்ச்சை கன்க்ளூட் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அது என்னாச்சு அப்படின்னா அது உண்மையாகவே ஆகிவிட்டது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே இங்கே வந்து டிஎன்ஏ தான். 50% பார்த்தோன்னா டிஎன்ஏவாக தான் இருக்கும். அந்த ஜீன்ஸ்லேயே தான் இருக்கும். எல்லாமே இந்த ஜீன்ஸ்லேயே தான் எல்லாமே இருக்கும். மீதி 50% மட்டும்தான் அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைய எப்படி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த குழந்தைய எப்படி வளர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த குழந்தையோட எப்படி ஒட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி மீதி 50% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்லின் மேன்ரோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ். அவங்க பார்த்தோன்னா ரொம்ப அவங்களோட சைல்ட்ஹுட் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்க வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃபுல்லாகவே கேமராவுக்கு முன்னாடி அவங்களோட அட்டென்ஷனை பயங்கரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகத்தோட அட்டென்ஷனை வாங்கி வச்சாங்க. கேமராவுக்கு முன்னாடி நின்று வாங்கி வச்சாங்க. ஸோ உலகம் போற்றும் ஒரு பெரிய ஒரு 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 ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய சைல்ட்ஹுட் பார்த்தோன்னா ரொம்ப 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 டெரிபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைகள நம்ம அணுகுறோம். அந்த அணுகுமுறையை மட்டும் மாற்றணும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் மாற்ற வேண்டியதில்லை. 2 கேட்டகரி இருக்குது. இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரி இருந்தாலும் மாற்றி ஆகணும், இந்த கேட்டகரி இருந்தாலும் மாற்றி ஆகணும். 3வது நடுவில் ஒன்று இருக்குது. அதை பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்கியூ பேரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்கியூ பேரண்ட் பார்த்தோன்னா, எப்போ பார்த்தாலும் குழந்தைய தோக்கவே விட மாட்டாங்க. குழந்தை பின்னாடி சுற்றிருப்பாங்க. டேய் 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 புட்றா 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 விழு விழு. ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. எப்படி ஹெலிகாப்டர் மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி அந்த ஹெலிகாப்டரோட அந்த ரெக்க மாதிரி அந்த குழந்தை மேலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கழுகு மாதிரி கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய தோக்கவே விட மாட்டாங்க. அந்த குழந்தைய இவங்க தோக்கவே விடாதனால அந்த குழந்தை பார்த்தோன்னா வாழ்க்கையில் தோற்று போயிட்டே இருக்கும். ஸோ இது பண்ணவே கூடாது. இன்னொன்று நெக்லெக்டிங்னு பேரண்ட் சொல்லுவாங்க. அதாவது நோ ரெஸ்கியூ. இந்த ரெஸ்கியூக்கு அப்படியே ஆப்போசிட்டு. தோக்கவே தான் வைப்பாங்க. சுத்தமாகவே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டுற கதை தான் அவன் வாழ்க்கை ஆகிட்டு இருக்கும். இது 2மே இல்லாமல் நடுவில் கம்பேஷனேட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்க. எது வாழ்க்கை, எது வாழ்க்கையில் இல்லை, எது வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகாக கணிச்சு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த நோ ரெஸ்கியூ நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, அந்த குழந்தை என்ன ஆகும்னா, எமோஷ்னலாக பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஒன்று யார்கிட்டையுமே ஒட்டாது. இல்லைனா ஒட்டி வெட்டுறது அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்காவது வந்து கொஞ்சம் பிரிவு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பிரிவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்கும்ல. ஆனால் அந்த எமோஷ்னல் குழந்தை, அந்த அந்த நோ ரெஸ்கியூ பேரண்ட்டு, அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாகவே என்ன இருக்காதுன்னு எமோஷனல் நீடே இருக்காது. இதே ஆப்போசிட் இந்த பக்கம் பார்த்தோன்னா, அந்த ரெஸ்கியூ பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா, அந்த குழந்தை என்ன ஆகிட்டு இருக்குன்னா, யார்கிட்டயாவது ஒட்டுறக்கே தான் முயற்சி செய்யும். அந்த குழந்தைனால யாரு கூடயாவது ஒட்ட முடியல அப்படின்னா அது வாழ்க்கையில் தோற்று போயிடும். அது ரொம்ப 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 சிரமப்பட்டுட்டு இருக்கும். இதை கொஞ்சம் கிளினிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆன்சைட்டி அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தை பேரண்ட்டோட ரொம்ப அட்டாச்சாகவே இருக்கும், ஆன்சைட்டி அட்டாச்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹை ஆன்சைட்டி அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹை ஆன்சைட்டினா ரொம்ப பதட்டமாகவே இருக்கும். யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு. ஸோ எல்லாரும் கூட என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணும். இது 2மே தப்பு. இதுக்கு நடுவில் சன்னமாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கோடு போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகமான முயற்சிகள் செய்யணும். நல்லா ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேரண்டிங்கை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுங்க. எல்லாமே இங்கே நடக்கும். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே பேரண்டிங்கில் பார்த்தோன்னா, சைல்டு டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா எல்லாமே நடக்கும். திடீர்னு சடனாக ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால் ஸ்கூல்லேருந்து வரும். லைக் அந்த குழந்தையோட ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எமோஷனல் நீட்ஸ் வரும், அகாடமிக் ஃபெயிலியர்ஸ் வரும், பசங்க கூட ஏதாவது பிரச்சனை வரும், சிப்ளிங்ஸ் கூட இஷ்யூஸ் இருக்கும். மேபி நம்ம சொல்கிறது அவன் கேட்க மாட்டான். ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையில வரும். அதை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப பெருசாக ஒரு ஹை எண்ட் மெத்தடாலஜி ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கும் ஃப்ளாப் ஆயிடும். நார்மல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேரண்டிங் அப்ரோச்சோட பேர் என்ன அப்படின்னா, லைவ் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைங்கள வாழ கற்றுக் கொடுக்கணுங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு
அம்மா இருக்கிறதில்ல, ஒரு சில குழந்தைகளுக்கு அப்பா இருக்கிறதில்ல, ஒரு சில குழந்தைகளுக்கு தம்பி தங்கச்சிகள் இருக்கிறதில்ல, ஒரு சில குழந்தைகளுக்கு வசதி இருக்கிறதில்ல, ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து லைக் உடல் சரியாக இருக்கிறதில்ல, சம் சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா ஏதாவது சும்மா மேஜரான டெக்னிக்கல் ப்ராப்ளம் பாடி கண்டிஷன்ஸில் ஏதாவது இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா வாழ்க்கையிலும் இருக்குங்க. இதுதான் லைவ். ஃப்யூச்சர் நோக்கியும் போகாதீங்க, பின்னாடியும் போகாதீங்க. இது இருந்தால் அப்படி, அது இருந்தால் அப்படி, அப்படியும் போகாம இது என்ன இருக்குது, நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதோட அந்த குழந்தை என்ன பண்ணுங்கள், ஒப்பி வாழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் ஹியர் அண்ட் தேர் இட் வில் பி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஃபார் மோர் பேரண்டிங். ஸ்டே டியூன்ட்.